பாரியா இங்க வந்து அனுப்பிச்சுக்கிறாங்களே, இதுக்காக நான் வரமாட்டேன்னு சொன்னேன். வா போலாம். வெளியிலே சண்டை போடுறவங்க உள்ள வந்து சண்டை போட மாட்டாங்களா? அங்க பாருங்க, படம் வேற சண்டை போடுறாங்க. ஏய், உன் பேர் தானே கொம்பன்? ஐயா கூட்டார் வா. ஏய் வாடா. ஐயா, இவன் தான் கொம்பன். நீ தான் குளத்தூர் இன்ஸ்பெக்டர் அடிச்சுட்டு உள்ள வந்தவனா? உன் சேட்டெல்லாம் வெளியே வச்சுக்கோ. உள்ள காட்டின உன் கெண்ட நரம்ப அத்து விட்டுறவன் பார்த்துக்கோ. என்ன சார், மணி நெட்டாலேன்னு பார்க்குறீங்களா? 8 மணிக்கு ஆகாது, இப்போ கட்டாகும். என்னண்ணே பார்க்குற, இந்த மாதிரி விளையாட்டுலாம் நான் சின்ன வயசுலேயே விளாண்டுட்டேன். உன் நல்ல நேரம் நான் எங்கள் ஆத்தா மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன். இன்னொரு தடவை என் மாமனை தொட நினச்ச, நாளை காலையில் உன் மாமன் உயிரோடு இருக்க மாட்டான். முதல்ல நீ இருக்கியான்னு பாரு. என்னண்ணே நீயே, நாம குண்டை மக்களை போட உள்ள வந்தா நீ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து அந்த கொம்பனை காப்பாற்றி விட்ருக்க. இந்த கொம்பனை வச்சு தாண்டா குண்ட மக்களை கருவ இருக்கணும். அதுக்காண்டி தான் அவனுக்கு உதவி செஞ்சேன். சிறைவாசிகள்லாம் கவனிங்க,
விசாரணை சிறைவாசிகளுக்கு பெயில் வந்திருக்கு. யார் யாருக்கு வந்திருக்குன்னு நான் இப்போ பேர் வாசிக்க போகிறேன். அவங்கெல்லாம் உடனே தண்டனை குறிப்பு அலுவலகத்துக்கு முன்னாடி வந்துருங்க. நம்பர் 1 ஐயனார், தகப்பனார் பெயர் நிறைப்பாண்டி. நம்பர் 2 முத்துக்காலை, தகப்பனார் பெயர் குண்டன் ராமசாமி. நம்பர் 3 சந்தனக்காலை, தகப்பனார் பெயர் குண்டன் ராமசாமி. 4 என்னண்ணா நீ எங்களை உள்ள வர வச்சுட்டு ஜாமீனில் நீ மட்டும் வெளியே போகிற? ஏய், உங்கள் அண்ணன் ஒன்றும் ஜாமீன் கேட்கல, நான் தான் வாங்கி விட்டேன். என்னென்ன பார்க்குற? நான் இருக்க மாட்டேன்னு சொன்னது உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்ல, உள்ளே இருக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்படியே 2 பேரும் முறைச்சிட்டே தெரிஞ்சிக்க, உயிரோடையும் இருக்க மாட்டேங்க. கிளம்பு. யோ, உன் கையெழுத்துல எப்படி அவன் ஜாமீன் எடுத்தான்? சிவில் கேஸ்னா தான் என் கையெழுத்து இல்லாமல் ஜாமீன் எடுக்க முடியாது. இது கிரிமினல் கேஸ். யார் வேணாலும் ஜாமீன் எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த ஜட்ஜு கொம்பை மாமனுக்கு ரொம்ப தெரிஞ்சவன். அண்ணே, அவன் எப்படி உன்னை ஜாமீன்ல எடுத்தானோ அதே மாதிரி அவனை ஜாமீன்ல எடுத்து ரோட்ல வச்சு போடுவேனே. போட்டுருவேன். போட்டுருவியா? கேஸ் கொடுத்த நம்மளே அவன் ஜாமீன் எடுக்க வைக்கிறான். அவன் அவ்வளோ சாதாரணமாக போட்டுருவியா? போடணும். அவனை ஜாமீன நான் கேட்டேங்கிறக்காண்டி முத்துக்காலைக்கும் அவன் தம்பிக்கும் ஜாமீன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அன்னைக்கு என்னமோ கல்யாணத்துல பெரிய வெங்கன கிட்டா இந்த கொம்பேன் பெத்த ஆத்தா காலில் தவிர வேறு யார் காலில் விழுக மாட்டேன்னு வீராப்பா பேசினேன். இப்போ என் காலையில் 1/2 மணி நேரம் விழுந்து கிடக்குறேன். அன்றைக்கி என் மாமன் காலில் விழ மட்டும்தான் சார் சொன்னேன். இன்றைக்கி என் மாமனுக்காண்டி தான் சார் விழுது. ரொம்ப நன்றி சார். என்னத்தா தளத்தி வேலைக்கு மறுமொழிக்கு துணி எடுக்க போனோம்ல, நிம்பாண்ட உட்காந்து துவைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்தாருப்பா, இது எனக்கு, இது உமக்கு. கையை நீட்டும். இது எதுக்கு? இனிமே தலை தீபாவளிக்கு மருமக்க மாதிரிதான் மாமனாருக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா, மோதிரம் போடணுமா. இது நான் சொல்லல, உமர் மர்மம் சொன்னது. என்னமோ உன் புருஷன் வச்சா குடுமையா இருக்கு, அடிச்சா மொட்டையா இருக்கு. பாத்தியாமா, தீபநாள் அதுமா அரச நாடே இருட்டில் இருக்கும்போது என் வீடு மட்டும் என் பொண்டாடியால் எப்படி பளிச்சுன்னு இருக்குவாரு. அவள் தாளிக்கிறதுக்கே எண்ணெய் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கா. உன் பொண்டாட்டி என்னோட எண்ணெயிலே விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கே நீ 2 கடை எக்ஸ்ட்ரா விட்டணுமாப்ல. சும்மா இருமா, விளக்கேற்றுற வீடு தான் சுத்தமாக இருக்கும். சுத்தம் இருந்தால் சுகம் வரும், சுகம் இருந்தால் தொழில் வரும், தொழில் இருந்தால் பணம் வரும், பணம் இருந்தால் குணம் வரும், குணம் இருந்தால் தான் குளம் செழிக்கும். இதை யார் சொன்னது? என் பொண்டாட்டி சொன்னது. அப்போ சொந்த அறிவு இல்லை. ஆம்பளைக்கு எதுக்கு மாமா அறிவு? ஆம்பளைக்கு அறிவு இருந்தால் வாழ்க்கையை அளக்கத்தான் உதவும், பொம்பளைக்கு அறிவு இருந்தால் தான் வாழ்க்கையை வளர்க்க உதவும். இதை யார் சொன்னது? நான் சொன்னது. என்னப்பா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க, நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒன்றும் வேண்டாம். வளர விட மாட்டீங்களே. இனி வளர்ந்து என்ன பண்ண போகிறேன்? என்னது? அங்கே வார் என் பொண்டாட்டி எப்படி மதுரை மீனாட்சி மாதிரி தகாதகன்னு ஜொலிக்கிறா வார். என்ன பண்ணே, வீட்டையே கோயில் மாதிரி ஆக்கிவிட்ட. இன்னும் எத்தனை நாளுக்கு நாளை ஏற்று நான் வாங்கி தரேன். ஏத்து அப்போ 3 கடை மாப்பிள்ள. ஏண்டா காலகாலத்துல நீயும் ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தீன்னா உனக்கும் ஒரு பொண்டாட்டி உள்ளான்னு இருந்திருக்கும்ல. இந்த பாருக்கா, பொண்டாட்டி இல்லைன்னு வேணா சொல்லு, புள்ள இல்லைன்னு சொல்லாத. அதுக்கு தான் என் மாப்பிள்ள இருக்கால. என்ன மாப்பிள்ள பாக்குற? நீ தானே எனக்கு புள்ள. என்ன கொம்பா, நீ ஆசையா வளர்த்த கடை துண்டா கிடக்கா? இந்த வெட்டு தான் உன் வீட்டுக்கு பிள்ளையார் சொல்லி. இதே மாதிரி தான் உன் மாமனை கிடப்பான், நீயும் கிடப்ப.